ஹாய் நண்பர்களே, உறவினர்களே. இப்ப நம்ம பார்த்துக் கொண்டிருக்கும் இந்த இடம்தான் துன்கிந்த நீர்வீழ்ச்சிக்கு செல்லும் பிரதான நுழைவாயில் ஆகும். இது பதுளை நகரத்திலிருந்து மகியங்கனை செல்லும் வீதியில் சுமார் 5 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. செல்லும் வழியிலேயே அதிகமான கடைத்தெருக்களும் இயற்கை காட்சிகளும் காணப்படுகின்றன. இந்த காணொளியை நீங்கள் முழுமையாக பார்ப்பதன் மூலமாக இலங்கையின் மிகப் பிரபல்யமான துன்ஹிந்த நீர்வீழ்ச்சியின் பற்றிய முழுமையான தகவல்களை நீங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். செல்லும் வழியில் பாதையின் இருமரங்கிலும் சிறிய கடைகள் காணப்படுகின்றது. பிரதான வீதியிலிருந்து சுமார் உள்ளே ஏற்ற இறக்கமுள்ள பாதையில் 1 கிலோமீட்டர் வரையில் நடந்து செல்ல வேண்டியிருக்கும். வழியில் மலசலக்கூட வசதியும் இளைப்பாறுவதற்கான வசதி என்பனவும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. செல்லும் வழியில் பாதை சிறிது ஏற்ற இறக்கமுள்ள பாதையாகவும் கரடு முரடான பாதையாகவும் காணப்படும். குறிப்பாக வயதானவர்கள், உடல் பருமனுடையவர்கள், மாரடைப்பு நோய் உள்ளவர்கள், சிறுவர்கள் என்போர் உள்ளே செல்வதனை தவிர்த்துக் கொண்டால் நல்லது. இப்படியானவர்கள் அவ்வாறு போக வேண்டுமென்றால் தொடர்ச்சியாக நடந்து செல்லாமல் இடையிடையே இளைப்பாறுவதற்காக அமைக்கப்பட்டுள்ள இடங்களில் சிறிது அமர்ந்து இளைப்பாரி சிறிது சிறிதாக நடந்து சென்றால் மிகவும் பயனுள்ளதாக அமையும். செல்லும் வழியில் காணப்படுகின்ற கடைகளில் சிறுவர்களுக்கான விளையாட்டுப் பொருட்கள், குளிர்பான வகைகள், குறிப்பாக தோடங்காய்ச்சாறு, மாங்காய், ஆவித்த சோழன் என்பனவற்றையும் நீங்கள் வாங்கக்கூடியதாக இருக்கும். இயற்கையான கைகளால் நெய்யப்பட்ட கைப்பணி பொருட்களையும் நீங்கள் வாங்கக்கூடியதாக இருக்கும். இது பொதுவாக வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளை அதிகம் கவரக்கூடிய பொருட்களாகவும் காணப்படுகின்றது. ஒன்றை குறிப்பிட வேண்டும். குறிப்பாக நீங்கள் வாகனத்தில் வருவீர்களாக இருந்தால் உங்கள் வாகன தரிப்பிட கட்டணமாக காருக்கு 100 ரூபாய் அறவிடப்படுகின்றது. மேலும் நீங்கள் உள்ளே செல்வதற்கு இடையில் டிக்கெட் கவுண்டர் ஒன்று காணப்படுகின்றது. அங்கே பெரியவர்களுக்கு 100 ரூபாயும் சிறியவர்களுக்கு 50 ரூபாயும் கட்டணமாக அறவிடப்படுகின்றது. மேலும் வெளிநாட்டவர்களுக்கு 1000 ரூபாய் கட்டணமாக அறவிடப்படுகின்றது. குறிப்பாக இந்த வீடியோவானது பாடசாலை மாணவர்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக அமையும். இதன் சிறப்பம்சங்களை நாம் பார்ப்போமேயானால், இது 64 மீட்டர் 210 அடி உயரம் கொண்டது. பதுளை பள்ளத்தாக்கு வழியாக பாயும் பதுளு ஓயா என்ற ஆற்றின் மூலம் இந்த நீர்வீழ்ச்சி உருவாகிறது. துன்ஹிந்த என்ற சிங்கள வார்த்தைக்கு புகை போன்ற நீர்ச்சத்து அல்லது மூடுபனி என்று பொருள். நீர்வீழ்ச்சி மேலிருந்து கீழே விழும்போது ஏற்படும் பலத்த நீர் ஆவி மற்றும் பனிமூட்டம் காரணமாக இப்பெயர் பெற்றது. இது மணப்பெண்ணின் முகத்திரையைப் போல காட்சியளிப்பதால் ஆங்கிலத்தில் பிரைடல் ஃபால் என்றும் அழைக்கப்படுகிறது. செல்லும் பாதையில் மரங்களில் ஏராளமான குரங்குகள் வாழ்கின்றன. எனவே உங்கள் உணவுப் பொருட்கள் மற்றும் பைகளை கவனமாக பார்த்துக் கொள்ளவும். காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரை பார்வையிடலாம். நீர்வீழ்ச்சியின் அடிப்பகுதியில் உள்ள நீர்நிலைகளில் இறங்குவதோ அல்லது குளிப்பதோ கடுமையான ஆபத்தானது மற்றும் தடை செய்யப்பட்டுள்ளது. அங்குள்ள வலுவான நீரோட்டங்கள் மற்றும் வழுக்கும் பாறைகள் காரணமாக பலர் உயிரிழந்துள்ளனர். பாதுகாப்பு மேடையில் இருந்து மட்டுமே இதனை ரசிக்க வேண்டும். ஜூன் மற்றும் ஜூலை மாதங்கள் பகல் நேர பயணத்திற்கு மிகவும் பாதுகாப்பானவை. இருப்பினும் நீர்வீழ்ச்சி அதன் முழு வேகத்துடன் மிக அழகாக காட்சியளிப்பது நவம்பர் முதல் மார்ச் வரையிலான மழைக்காலங்களிலாகும். செல்லும் வழியெங்கும் உள்ளூர் மக்களால் நடத்தப்படும் சிறிய கடைகள் உள்ளன. அங்கு விற்கப்படும் பாரம்பரிய மூலிகை பானங்கள், ஹெர்பல் ட்ரிங்க்ஸ், பெலிலுங்கா மற்றும் கித்துல் மிட்டாய்கள் மிகவும் பிரபலமானவை. இறுதியாக நாம் நீர்வீழ்ச்சியை நெருங்கிக் கொண்டிருக்கிறோம். இன்னும் சற்று நேரத்தில் நீங்கள் அந்த நீர்வீழ்ச்சியின் அழகிய காட்சியை காணக்கூடியதாக இருக்கும். இவ்வளவு நேரமும் நீங்கள் பொறுமையாக இந்த வீடியோவை பார்த்ததற்கு மிகவும் உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருந்தால் இதனை லைக் செய்து ஷேர் செய்யவும். இது உங்களுக்கு பிரயோஜனப்படாவிட்டாலும் வேறு ஒருவருக்கு பிரயோஜனப்படலாம். ஆகவே இதனை தயவு செய்து மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். இந்த வீடியோவின் இறுதியில் நீங்கள் அந்த நீர்வீழ்ச்சியை கண்டு களிக்கும்போது
நீங்கள் நேரடியாக சென்று பார்ப்பது போல உங்களுக்கு ஒரு திருப்தியை ஏற்படுத்தும் என நான் நம்புகின்றேன். அந்த நீர்வீழ்ச்சியின் சத்தத்துடன் நேரடியாக இதனை பார்ப்பதற்கு உங்களுக்கு இந்த வீடியோ மூலமாக ஒரு அரிய வாய்ப்பு உள்ளது.